ஓகே பிள்ளைகள் அனைவருக்குமே வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கிற பகுதி என்னன்னு கேட்டா உலக மகா யுத்தங்களும் இணக்கப்பாடுகளும் என்ற பாடத்தை தான் பார்க்க போறோம். தரம் 11 8வது பாடம் இது. ரைட். இப்போ தரம் 11 8வது பாடம் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். உலக மகா யுத்தங்களும் இணக்கப்பாடுகளும். ரைட். இப்போ உலகத்துல பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இரண்டு யுத்தங்கள் நடந்தது. பெரிய அளவிலான யுத்தங்கள். அதை நாங்க ரெண்டா பிரிச்சு பார்க்கிறோம். ஒன்று உலக மகா யுத்தம் முதலாவது, ரெண்டாவது இரண்டாம் உலக மகா யுத்தம். சோ முதலாம் உலக மகா யுத்தம், இரண்டாம் உலக மகா யுத்தம். அப்ப இந்த ஆண்டுகளை முதலாவது ஞாபகம் வச்சிருக்க வேண்டியிருக்கு எல்லாருமே. உலகமாக யுத்தம் என்று சொல்ற இந்த ரெண்டுமே, அதுல முதலாவது உலக மகா யுத்தம் நடந்தது 1914ஆம் ஆண்டுல இருந்து 1918ஆம் ஆண்டு வரையிலான 4 ஆண்டு கால பகுதியில நடந்ததுதான் நாங்க சொல்றது முதலாம் உலக மகா யுத்தம் சொல்லி. இரண்டாவது யுத்தம் பிள்ளைகள் 1939ஆம் ஆண்டுல இருந்து 1945ஆம் ஆண்டு 46ஆம் ஆண்டு கால பகுதி வரைக்கும் நடந்ததுதான் என்னன்னு கேட்டால் இரண்டாம் உலக மகா யுத்தம். கிட்டத்தட்ட இரண்டாம் உலக மகா யுத்தம் 6 வருடங்கள் நடந்தது. முதலாம் உலக மகா யுத்தம் 4 வருஷம் நடந்தது. சோ இந்த உலக ஹிஸ்டரியிலேயே 10 வருஷங்கள் முற்றுமுழுதான யுத்தத்தாலேயே பாதிக்கப்பட்ட வருடமா மாறிச்சு. சொல்ற விஷயம் விளங்குதா எல்லாருக்குமே? ஆம் சார். So, இந்த உலக மகா யுத்தங்கள் இரண்டையுமே நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் அது இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை நாங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அது இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன, பின்னணி என்ன, ஏன் இந்த உலக மகா யுத்தம் ஏற்பட்டது என்றதை பற்றி நான் கதைக்க வேண்டியிருக்கு. சோ ஒன்று பிள்ளைகள் எல்லாருமே கவனிங்க பிள்ளைகள். நான் அறிமுகத்தை பார்த்துட்டு அங்கால போய் கொள்வோம். சோ பாட புத்தக பேஸ் தான் நான் கூட உங்களுக்கு சொல்லி தரது. இரண்டாங்க அக்குவர ஆணி வரையா ஒரு பகுதிகளையும் பிரிச்சு கேள்வி விட ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு வாரதுன்றதான் நான் அதிக அளவுல பேஸ் பண்றது புத்தகங்கள் தான். ரைட். அப்ப முதலாவது பாருங்க பிள்ளைகள், இந்த இரண்டும் உலக மகா யுத்தங்களுமே அதிக அளவில் எங்க நடந்துட்டு கேட்டா பிள்ளைகள் ஐரோப்பாவில தான் ஆரம்பமாகி நடந்தது. பிறகுதான் ஏனைய கண்டங்களுக்கும் என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்டா விஸ்தீரணம் அடைஞ்சது. ரைட். அப்ப உலகத்துல நாடுகள் ஒவ்வொன்றுமே நீ பெரிதா நான் பெரிதான்னு சொல்லி போட்டி போட்டு கொண்டு இருந்த காலகட்டம் தான் அது. இப்பவும் இருக்குதான். ஆனால் வெளிப்படையா பெரிய அளவுல தெரியாது. ஆனா அந்த காலத்துல நேரடியாகவே சண்டை பிடிச்சாங்க. ஏன் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா பிரச்சனை தான், அமெரிக்கா சீனா பிரச்சனை தான், அமெரிக்கா வடகொரியா பிரச்சனை தான். சோ இப்படி இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை தான், அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தான். இப்படி உலகத்துல இன்றைக்கும் அதே யுத்தங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போ மூன்றாம் உலக மகா யுத்தம் வந்து வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் அவ்வளவுத்துக்கு நாடுகள் பிளவுபட்டு போய் தான் இருக்கு. அப்ப இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் வராம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் இன்றைக்கு இருக்கிற இந்த ஹியூமன் ரைட்ஸ், ஐக்கிய நாடுகள் சபை இப்படியான நிறுவனங்கள், அதே மாதிரி மனித உரிமைகள் அப்படியெல்லாம் நாங்கள் நிறைய கதைக்கக்குள்ள ஒரு நாட்டுக்கு சார்பாக இன்னும் ஒரு நாடு என்ற நிலவரங்கள் இருக்கைக்குள்ள இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கப்படையில் என்று வச்சு. இப்ப ரஷ்யா உக்ரைனும் அடிபட்டு கொண்டிருக்கைக்குள்ள உக்ரைனுக்கு பின்கதவால ஆயுதங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது யாருன்னு கேட்டா அமெரிக்கா. இப்ப பார்க்க போனா என்ன காரணம்? அமெரிக்கா வந்து உக்ரைன்ல பாசத்துல கொடுக்கையில ரஷ்யாவுக்கு எதிரின்றதால கொடுக்குறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி தான் இஸ்ரேலை இயக்கி கொண்டிருக்கிறது யாரு? அமெரிக்கா. அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லி இஸ்ரேலை சொல்றது. சரி, அப்ப இப்படியாக உலகளாவிய ரீதியில இந்த உலகமா யுத்தங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு இன்றைக்கும் ஒரு யுத்தம் வாய்க்கலாம் இல்லாட்டி உருவாகலாம் என்ற நிலைமையும் இருக்குது என்றதையும் தெளிவுபடுத்தவும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே இந்த உலகமா யுத்தங்கள் வந்து பெரும்பாலும் மொத்த ஐரோப்பாவில தோன்றினாலும் ஏனைய கண்டங்களுக்கு பரவினதால உலகளாவிய ரீதியில பலம் பொருந்திய நாடுகள் பலவும் இதுல ஈடுபட்டதாலையும் இதை நாங்கள் உலகமகா யுத்தங்கள் என்று சொல்லி அழைக்கிறோம். உலக மகத்துவம் என்று அழைக்கப்பட்டதுக்கான காரணம் என்று கேட்டா உலக நாடுகள் அனைத்து பங்கு பெற்றது, அதுலயும் பலம் பொருந்தின நாடுகள் என்றுதான் அந்த கருத்து. ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த உலகமகா யுத்தங்கள் ஏற்பட்ட பேரழிவுக்கு காரணமாக மீண்டும் உலக யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு உலகத்திலே இந்த தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசி உரையாடல்கள் நடத்தி ஒரு உலகமகத்துவம் ஏற்பட வேண்டாம் என்ற மாதிரி நிலவரத்துல இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்கி என்ன செய்ய வச்சுக்கிறோம், ஒரு நிலையான அல்லது யுத்தங்கள் அதிகளவு இல்லாத உலகமா இதை மாற்றி வச்சிருக்கிறோம் என்று சொல்லலாம். ரைட். இப்ப இந்த அறிமுக பகுதி உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புறேன். சோ இப்ப நாங்கள் பாடப்பகுதிக்குள்ள போகலாம். முதலாவது முதலாம் உலக மகா யுத்தம். முதலாம் உலக மகா யுத்தம் என்றது பிள்ளை நான் ஏற்கனவே சொன்னதுதான். 1914ஆம் ஆண்டுல இருந்து 1918ஆம் ஆண்டு வரையிலான 4 ஆண்டு கால பகுதியில் நடந்தது இந்த யுத்தம். சோ இந்த யுத்தத்துல பிரதானமாக பங்கு பற்றிய நாடுகள் ஆரம்பத்துல ஐரோப்பிய நாடுகள் மாத்திரம்தான். பிறகு ஏனைய நாடுகள் எப்படி பங்கு பெற்றேன்னு சொல்லி கதைப்போம். அதுக்கு முதல் நீங்கள் எல்லாருமே அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது, இந்த உலகப்படத்தை புரிந்து கொள்ளுதல். ரைட். உலகப்படத்தை நாங்க புரிஞ்சு கொள்றதுக்கு முதல்ல ஐரோப்பா கண்டத்துல என்னென்ன நாடுகள் இருக்குன்ற அறிஞ்சு கொண்டு போவோம். ரைட்.
உங்க எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைகள், உலகத்துல 7 பிரதான கண்டங்கள் இருக்குது. மறுமலர்ச்சி காலம் வரைக்குமே உலகத்துல கண்டுபிடிக்கப்படாத கண்டங்களா 3 கண்டங்கள் இருந்தது. என்னென்ன? நாடுகாண் பயணம் மேற்பதற்கு முதல் கண்டுபிடிக்கப்படாம இருந்த 3 கண்டங்களும் என்ன? தென் அமெரிக்கா. எஸ், தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த 3 நாடுகளும் உலகத்துக்கு தெரியாது. ஆரம்ப காலத்துல உலகம் மட்டும் நச்சு கொண்டிருந்த என்னத்தை என்று கேட்டா ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, இந்த 3 தான். அண்டார்டிகா கூட தெரியாது. அண்டார்டிகாவே நவீன உலகத்துக்கு தான் தெரியும். பார்க்க போனா இந்த உலக படத்துல பிள்ளைகள் ஐரோப்பா கண்டத்துக்கு வாரம். இதுல பாருங்க, முதலாவது விஷயம் இருக்குது போர்த்துக்கல். ஐரோப்பா கண்டத்தின் ஐபீரிய குடாநாட்டுல முதலாவது நாடு இருக்குது போர்த்துக்கல். போர்த்துக்கலுக்கு பிறகு யார் இருக்கிறான்னு சொல்லி கேட்டா இங்கால இருக்கிறது ஸ்பானியா. ஸ்பானியாவுக்கு பிறகு இங்கால யார் இருக்குன்னு கேட்டால் பிரான்ஸ் இருக்குது. ரைட். பிரான்சுக்கு பிறகு யாருன்னு கேட்டால் இங்கால ஜெர்மனி இருக்குது, பெரிய நாடு. அந்த ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையில பெல்ஜியம், அங்கால ஒல்லாந்து, கீழே பாத்தீங்கன்னு சொன்னா லக்சம்பர்க்ன்ற குட்டி நாடு இருக்கு. அதுக்கு கீழே சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்து கீழே இத்தாலி என்ற நாடு இருக்கு. ரைட். அதே போல இந்தியால தீவு நாடு 2 இருக்குது அடுத்தடுத்து. ஒன்று அயர்லாந்து, அங்கால இருக்கிறது பெரிய பிரித்தானியா. ரைட். பெரிய பிரித்தானியான்னு சொல்றது இதுக்குள்ள 3 நாட்டை கொண்டிருக்குது. மேலே ஸ்கொட்லாந்து, இங்கால வேல்ஸ், இங்கால இங்கிலாந்து. அதுல பிரித்தானியா, இங்கிலாந்து ரெண்டுமே ஒன்றுதான். இந்த 3 நாட்டையும் சேர்த்து தான் நாங்கள் பெரிய பிரித்தானியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த அயர்லாந்தினுடைய வடபகுதியில இருக்கிறது வட அயர்லாந்து. இந்த வட அயர்லாந்தும் பெரிய பிரித்தானியாவையும் சேர்த்து இணைச்சு நாங்க சொல்றது யூகே என்று சொல்ற ஐக்கிய ராஜ்யம். ரைட். இந்த ஐக்கிய ராஜ்யத்தினுடைய தலைநகரமும் லண்டன் தான். அதே மாதிரி இங்கிலாந்துடைய தலைநகரமும் லண்டன் தான். ஸோ இது தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஜெர்மனிக்கு பிறகு இருக்கிற பெரிய நாடு போலந்து. ஜெர்மனிக்கு மேலே இருக்கிற நாடு டென்மார்க். டென்மார்க்குக்கு மேல பாருங்க ஸ்கெண்டினேவியன் நாடுன்னு சொல்லி கொஞ்சம் நாடுகள் நாங்கள் பார்ப்போம். நோர்வே, ஸ்வீடன், பின்லாந்து ஆகிய 3 நாடும் இங்க இருக்கு. ரைட். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால இதுக்குள்ள நிறைய குட்டி குட்டி நாடு இருக்குது. இந்த நாடுகளும் இப்ப பிரிஞ்சு உருவாகினதான். அப்ப நாங்கள் பார்க்க போற பாடத்துல இருக்கிற ஐரோப்பா படத்துக்கும் இதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும். இப்ப நான் காட்டிக் கொண்டிருக்கிறது கரண்ட் இந்தியான் உலகம். Right. இப்ப நீங்க பாடப்புத்தகத்துல இருக்கிறது கொஞ்சம் உலகமா நடக்கிற டைம்ல இருந்த உலகத்தை பற்றி. Right. அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், சுவிட்சர்லாந்துக்கு கிழக்கால ஆஸ்திரியா இருக்குது. ஆஸ்திரியாவுக்கு பக்கத்துல ஹங்கேரி இருக்குது. ஹங்கேரிக்கு கிழக்கால ரோமானியா இருக்கு. அது ரோமேனியான்னு சொல்லுவாங்கல்ல, ருமேனியான்னு சொல்லுவாங்க. அப்ப சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ருமேனியா ஓடுறா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. கருங்கடல் வரைக்கும் அந்த நாடு அப்படி ஓடுறா வரும். ரைட்டுங்க. சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரியா, ஹங்கேரி, ருமேனியா இல்லாட்டி ரோமானியா. இப்ப இதுக்குள்ள இருக்கிற நாடுகளுக்குள்ளதான் இந்த முதலாம் உலக மகாயுத்தம் தொடங்கிச்சு பிள்ளைகள். அது என்ன நாடுன்றதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல பாருங்க, குரோஷியான்ற ஒரு நாடு இருக்குது இதுக்குள்ள. அதே மாதிரி சராஜிவோன்ற ஒரு இடம் இருக்குது. இதுல தெரியுதா எல்லாருக்குமே சராஜிவோ? இந்த மவுசர் ஓம் இருக்கு சார். பக்கத்துல. எஸ். இந்த நாட்டை நாங்க சொல்றது பொஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினான்றது இந்த நாட்டின் பேர். பழைய பேர் வந்து பொஸ்னியா. அதுக்கு முதல் சேர்பியாண்டுலாம் நாங்க படிப்போம். இங்கால பக்கத்துல அது இந்த பக்கத்துல ஒரு நாடு இருக்கு சேர்பியா. ஸோ இங்கால பொஸ்னியா. ரைட். அதுக்கு பிறகு பாருங்க பல்கேரியா. ரைட். இந்தியால மெசிடோனியா இருக்குது. அதுக்கு கீழே அல்பேனியா இருக்குது. கீழே கிரேக்கம் என்ற கிரேஸ் என்ற நாடு இருக்கு. கிரீஸ் என்ற நாடு. கிரீஸின் பழைய பெயர் தான் பிள்ளைகள் கிரேக்கம். ஸோ எதேன்ஸ் வந்து இதனுடைய தலைநகரமா இருக்கு. ரைட். கிரேக்கத்துக்கு கிழக்காக இருக்கிற கடல் வந்து ஏஜியன் கடல்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேற்காக இருக்கிற கடல் நாங்கள் அயோனியன் கடல்னு சொல்லுவோம். ரைட். இப்போ இவ்வாறு ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற முக்கியமான நாடுகளை பற்றி நான் இப்ப கதைச்சிருக்கேன். ஏன் இதெல்லாம் கதைச்ச நாடு கேட்டா அப்பதான் எங்களுக்கு உலகமாயுத்தம் விளங்கும், இல்லாட்டி விளங்காது. ரைட். இந்த படத்துல பாருங்க பிள்ளையா, நான் இப்ப காட்டின நாடுகள் எக்கச்சக்கமா இருந்தது. இதுல கொஞ்சம் தான் இருக்கு. ஆமா இல்லையா? ஓம் சார். ரைட். அப்ப போர்த்துக்கல், ஸ்பானியா, பிரான்ஸ், ஜெர்மனிய பேரரசு, ஆஸ்திரிய ஹங்கேரி பேரரசு. ஆஸ்திரியா ஹங்கேரியும் ஒண்டா இருந்தது பெரிய பேரரசாக. அதான் ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு. அதே மாதிரி சேர்பியா, அல்பேனியா, பல்கேரியா, துருக்கி, ரஷ்யா அப்படி நிறைய நாடுகள் இந்த படத்திலேயும் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். Right. சரி, நாங்கள் அப்ப பாடத்துக்கு போக போறோம் பிள்ளைகள். இந்த முதலாம் உலக மகா யுத்தத்துல 2 பிரதானமான நாடுகள் அணி பிரிஞ்சு சண்டை பிடிச்சாங்க. அதுல 2 டீமே நாங்கள் பேர் வைக்கிறோம். என்ன பேர் என்று கேட்டால், ஒன்று மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி, மற்ற டீமுக்கு பேர் நட்பு நாடுகள் அணி. இது 2ஆம் உலக மகா யுத்தத்துல வேற பேர்ல பார்ப்போம். ஆனா நாடுகள் கிட்ட மட்டும் உண்டாயிரம்.
வேற வேற பேர்ல இருக்கு. இந்த பேரை சார் வடிவா ஞாபகம் வச்சுக்கணும். முதலாம் உலக மகாயுத்தத்துல மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி என்று சொல்லியும் நட்பு நாடுகள் அணி என்று சொல்லியும் ரெண்டு டீமாக பிரிஞ்சிருந்தாங்க. சார் ரைட். நட்பு அப்ப நாடு இதுல மீது கனிகா என்ன விஷயம்னு சொல்லி எனக்கு ஒரு சேட்ல சொல்லுங்கம்மா. இது நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன் இந்த வீடியோ. ரைட். அப்ப மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணின்றது நான் சொன்ன மாதிரி ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா, துருக்கி ஆகிய நாடுகளையும், நட்பு நாடுகள் அணி பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி, செர்பியா, ருமேனியா, கிரீஸ் ஆகிய நாடுகளையும் கொண்டது. அப்ப இந்த நாடுகள் இருக்கா பாடமாக்கி கொள்ளுங்க. என்னுடைய வளமையான தியரி ஓப்பன்டா இதை பாடமாக்க வச்சு சொல்ல வச்சுதான் நான் விடுவேன், அங்கால போவேன். ஸோ ஒன்றும் செய்யல, அது ரிவிஷன் கிளாஸா இருக்கிறதால நான் தான் சொல்லி கொண்டு போக வேணும். ரைட். அப்ப திருப்பியும் கதைக்கு வரோம். மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி என்றது பிள்ளைகள் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா ஆகிய நாடுகளையும், நட்பு நாடுகள் அணி பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி, செர்பியா, ருமேனியா, கிரீஸ் முதலான நாடுகளையும் கூட்டணைவாக கொண்டிருந்தது. அப்ப உண்மையிலேயே இந்த உலகமயத்துக்கான அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டால், அந்த காலத்துல இருந்தே பிள்ளைகள் இந்த துருக்கிக்கும், ரைட், அதே மாதிரி மேல இருக்கிற ரஷ்யாவுக்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது ஆரம்ப காலத்துல இருந்து. அந்த பிரச்சனைகள்லாம் இந்த செர்பியா, பல்கேரியா, ருமேனியா, அல்பேனியா மாதிரியான இந்த குட்டி குட்டி நாடுகளோட சம்பந்தப்பட்டு ஆஸ்திரியா அதுல தலையிட வலிக்கிட, ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட்டா ஜெர்மனி தலையிட வலிக்கிட, துருக்கி, ஆஸ்திரியா, ஹங்கேரி மூன்று நாடுகளும் உண்டாகின உடனே பல்கேரியாவும் சேர்ந்த உடனே மற்ற பக்கத்தால ரஷ்யா, ருமேனியா, செர்பியா, இத்தாலி, பிரான்ஸ், பிரித்தானியா மாதிரியான நாடுகளும் ஒன்றிணைய வலிக்கின்றது. இதனால ஐரோப்பா இரண்டு அணிகளாக பிரிவடைய வலிக்கிறது. அதைத்தான் சொல்ல வந்த நான் கனிகா. நீங்க வந்து இரண்டாம் உலக மதத்தை படிக்க வேற பேர்ல படிப்பீங்க. அதை இங்க சொன்னவன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு குழப்பம் வந்துடும். அதனாலதான் நான் இங்க கதை கேள்வி சொல்றேன். சோ அதனால இங்க இருக்கிற முதலாம் உலக மதத்துல நாங்க பயன்படுத்துற பேரே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க இப்போதைக்கு. ஒன்று மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி, இரண்டாவது நட்பு நாடுகள் அணி. இது ஒரு பஸ்பாட் கல்வியாக சில வேலை கேட்கறது பிள்ளை. ரைட். அப்ப பாப்ப நான் கதைக்கு வாரம் 1914 தொடக்கம் 18 வரையிலான காலப்பகுதியில உலகம் முழுவதும் பரவிய யுத்தம் முதலாம் உலக மகாயுத்தம் என அழைக்கப்படுது. இதற்கு முன்னர் உலகின் சகல கண்டங்களுக்கும் வியாபித்த யுத்தம் ஒன்று குறிப்பிட்ட வரலாற்றுல குறிப்பிடப்படவே இல்லை இதுவரை. அப்ப முதன்முறையாக ஐரோப்பாவில் ஆரம்பித்து பின் ஐரோப்பியர்கள் கட்டியெழுப்பிய குடியேற்ற நாடுகளுக்கும் அதை பரவிச்சு. அப்ப எனக்கு இப்ப யாரா சொல்லுங்க பாப்போம், இலங்கை முதலாம் உலக மகாயுத்தத்துல பங்கு பற்றியதா இல்லையா? பங்கு பெற்றியது. எப்படி எப்படி பங்கு பற்றியது? இலங்கை முதலாம் உலக மகாயுத்தத்துல பங்கு பற்றினதா இல்லையா? எப்படி அப்படி பங்கு பற்றி இருந்தால் எப்படி? Right. இலங்கை பள்ளியில் இந்த 1914 இருந்து 1918 வரையிலான காலகட்டத்துல யாருடைய கண்ட்ரோல்ல இருந்தது? பிரித்தானியருடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தது. ரெண்டா இலங்கை ஒரு பிரித்தானிய நாடு. ரைட். அப்ப இலங்கையில இருந்தாங்கன்னா பிரித்தானிய சிட்டிசன்ஸ். சோ அதனால இலங்கை மறைமுகமாக பங்கு பெற்றுச்சு, நேரடியாக இல்ல. சொல்றீங்களா? நேரடியாக பங்கு பெற்ற இல்லை. Right. அடுத்த விஷயம் கவனிச்சீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த உலக மகா யுத்தத்துல முதலாம் உலக யுத்தம் எப்படி நடந்ததுன்னு கேட்டா, ஐரோப்பால தொடங்கி இருந்தாலும் பிறகு குடியேற்ற நாடுகளுக்கு பரவி இருந்தாலும் இறுதியாக ஐக்கிய அமெரிக்கா இந்த யுத்தத்துல ஈடுபட்டதால சகல கண்டங்களுக்கும் பரவி ஒரு உலகளாவிய யுத்தமாக மாறிச்சுதுன்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரைட். இப்ப வாங்க விஷயத்துக்கு, முதலாம் உலக யுத்தம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? ஜெர்மனியை முதலாவது தந்திருக்கிறாங்க. ஜெர்மனியை ஐக்கியப்படுத்துகின்ற நடவடிக்கையின் போது பிரான்சும் ஜெர்மனியும் பகைமை நாடுகளாக உருவெடுத்தது. ஜெர்மனியை ஐக்கியப்படுத்துகின்ற நடவடிக்கையின் போது பிரான்சும் ஜெர்மனியும் பகை நாடுகளாக உருவெடுத்தமை என்றது அங்க இருக்கிற முதலாவது விடு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் சிறிய முரண்பாடு தொடங்கினது எப்பன்னு கேட்டால், நீங்கள் ஏ லெவலுக்கு வந்தா கொஞ்சம் டீப்பா படிப்பீங்கள்.
ஓ லெவல்னு சொன்னா அவனை செய்யலாது. நான் அந்த முன்னுக்கு இருக்கிற கதைகளை எல்லாம் சொல்ல முடியாது, விளங்காது சொன்னாலும். ஸோ அதனால ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டா எல்லை சண்டை. ஒரு எல்லை பிரச்சனை தான் அங்க பெரிய பிரச்சனையா இருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஜெர்மன் மொழி பேசிய மக்கள் வாழ்ந்த 350 சிறிய நாடுகள் இருந்தும் ஜெர்மனி என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு நாடு இருக்கேல. அப்ப ஜெர்மனி என்ற ஒரு நாடு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்ததான்னு கேட்டா இல்லை. அதுக்கு முதல்ல எல்லாம் குட்டி குட்டி அரசுகளா இருந்தது பிள்ளைகள். ரைட். அதாவது நான் சொன்ன மாதிரி பவேரியா, பிரஷ்யா, டஸ்கனி, ரைட், இப்படி சின்ன சின்ன குட்டி குட்டி அரசுகளா இருந்தது. Right. அதுலயும் பெரிய அரசா எது இருந்ததுன்னு கேட்டால் பிரஷ்யான்ற ஒரு நாடு இருந்தது. எங்க ஜெர்மனிக்குள்ள வடிவா கவனிக்கும். ஜெர்மனிக்குள்ள ஒரு பெரிய நாடா இருந்தது. சிறிய நாடுகள் எல்லாத்துலயும் ஒன்று பெருசா இருந்தது. அது என்று கேட்டா பிரஷ்யா. அந்த 350 நாடுகள்ல ஒன்றுதான் பிரஷ்யான்னு சொல்றோம். அந்த பிரஷ்யாவுடைய சான்சலராக இல்லாட்டி பிஸ்மார்க் என்ற தலைவர் ஒருவர் உருவாகிறார் பிரஷ்யாவில. அவர் வந்து எப்படின்னு சொல்லி கேட்டா பிள்ளைகள், ஜெர்மனிய ஒரு வல்லரசு நாடாக மாத்த வேணும்னு சொல்லி இருக்கிற 350 நாடுகளையும் ஒவ்வொன்றா தங்களுக்குள்ள சேர்த்து பிரஷ்யாவை ஜெர்மனியா மாத்தினார். சொல்ற விளங்குதா எல்லாருக்குமே? ஓம் சார். ஓம் சார். அப்ப பிரஷ்யான்ற நாட்டை ஜெர்மனி என்ற பெரிய நாடா மாத்தினா பிறகு 2 டீமுக்கு பிரச்சனை விளையாடிக்கிட்டு யாரு கண்டு கேட்டா பக்கத்துல இருக்கிற பிரான்சுக்கு அது பெரிய பிரச்சனை. ஏண்டா ஜெர்மனியோட நாடு உருவாயினதால பிரான்ஸ் வந்து எல்லா பங்குடைகள் அங்க எனக்குத்தான் இதன்று அவையும், இல்ல எனக்குத்தான் இதன்னு சொல்லி இவையும் 2 பேருமே சண்டை பிடிக்க வலிக்கிட்டாங்க. அப்ப 1770ஆம் ஆண்டு பிஸ்மார்க் ஐக்கிய ஜெர்மனியை உருவாக்குறார். அது பலம் வாய்ந்த நாடாகிறதுக்கு பிரான்ஸ் என்ன செய்யுதுன்னு சொல்லி கேட்டால் தடுத்தது. இதனால 2 டீமுக்கும் அடிபாடு வலிக்கின்றது. இப்படியாக ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் பிரச்சனைகள் வரவழைக்கின்றது. இந்த புத்தகத்துல ஓ லெவல்ல பெரிய விடயங்கள் இல்லை, இருந்தாலும் இதுல இருக்கிற விஷயங்களை நீங்க ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண தெரியும். பிஸ்மார்க் என்றவர் யாருன்னு கேட்டால் ஜெர்மனியை ஒன்றுபடுத்திய நபர். அதாவது அவருடைய முழு பெயர் ஒட்டோவன் பிஸ்மார்க். ரைட். ஜெர்மனி அரசனுக்கு கீழே, அதாவது பிரஷ்ய அரசனுக்கு கீழே அவர் ஒரு தலைமை அமைச்சராக இல்லாட்டி தலைமை மந்திரியாக இருந்தார். ரைட் தானே? அப்ப அவருக்கு பிரான்ஸோட அவருக்கு பெரிய சிக்கல். பிரான்ஸை வந்து அவரு கண்ணுல காட்டக்கூடாதுன்றமா, எப்படியாச்சும் பிரான்ஸை அடக்கி கொடுக்கணும் நினைச்சதான் என்னன்னு கேட்டால் இந்த ஒட்டோவன் பிஸ்மார்க். அப்போ ஒட்டோவன் பிஸ்மார்க்குடைய அரசன் யாருன்னு கேட்டா நாங்கள் பார்க்கிற இந்த கெய்சர் வில்லியம். ஜெர்மனியை உருவாக்கிய பிஸ்மார்க் ஜெர்மன் பிரதேசத்தில் பலமானது ஒரு ஜெர்மனியை உருவாக்கியதில் மனநிறைவு கொண்டார். ஜெர்மனிக்கு வெளியே குடியேற்ற நாடுகளை உருவாக்குறதில் அவர் அக்கறை காட்டல என்றாலும் 1887ஆம் ஆண்டு ஜெர்மன் பேரரசனான கெய்சர் 2ஆம் வில்லியம் ஜெர்மனியின் பிரதேசத்தோடு மாத்திரம் திருப்தி அடையாமல் பிஸ்மார்க்கின் நோக்கங்களுக்கு மாறாக ஜெர்மனிக்கு குடியேற்றங்களை அமைத்து ஜெர்மன் பேரரசு ஒன்றை உருவாக்குறது அவற்றை நோக்கமாக இருந்தது. இதனால ஜெர்மனியினுடைய வெளிநாட்டு கொள்கை உலகின் ஏனைய நாடுகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி. இதுல என்ன சொல்ல வாரம்டா வடிவா கவனிக்கணும். பிரான்சுக்கு அதாவது பெரிய தலைவலியா இருந்தது ஜெர்மனி என்று சொல்ற நாடு அவன் ஐக்கியம் அடைஞ்சு ஒற்றுமை அடைஞ்சு ஒரே நாடா வந்துட்டாங்கள் என்றது பிரச்சனையா இருக்குது. அது முதலாவதா பார்த்துட்டோம். 2வது சொல்ல வாரது ஜெர்மன் பேரரசா இருந்த 2ஆம் வில்லியத்துடைய செயற்பாடுகள். 2ஆம் வில்லியம் யாருன்னு கேட்டால் பிஸ்மார்க்குடைய ஜனாதிபதி அரசனாக இருந்தார், பேரரசனாக இருந்தார். இவர் வந்து பிஸ்மார்க்கு எதிராக செயற்படுறது. பிஸ்மார்க் நினைக்கிறார் ஜெர்மனி எல்லாம் ஒன்றாயினாலே காணும் திருப்தி என்று நினைக்கிறார். ஆனா அரசனுக்கு அதுல திருப்தி இல்லை. அவர் என்ன சொல்றார், இப்ப பிரான்ஸோ இல்லாட்டி இங்கிலாந்தோ இல்லாட்டி போர்த்துக்கலோ இல்லாட்டி இஸ்பானியா மாதிரி வேற வேற கண்டங்களை சேர்ந்த நாடுகளை பிடிச்சு தங்களுக்கு குடியேற்ற நாடா வச்சிருப்போம் என்று அவர் பேரரசு கொள்கையை அறிமுகப்படுத்துறார். இதனால தான் ஒரு பேரரசனாக வேணும்னு சொல்லி அவர் விரும்புறார். இப்ப இந்த காரணமும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு சின்ன பயத்தையும் ஏற்படுத்துற அதே நேரம் அது ஒரு பிரச்சனைக்கு வழிவகுத்த காரணமா அமைதுன்னு சொல்லி சொல்றோம். இந்த 2 காரணமும் கிளியரா விளங்கிச்சா? ஓம் ஓம் சார். சார். ஓம் சார். அடுத்தது நாங்க போறது இதுல இருக்கிற சாரி இங்க மிச்ச பகுதியும் கொஞ்சம் கிடக்குது. இந்த 2ஆம் கைசர் வில்லியம் என்ன செய்யறார், ஜெர்மன் பேரரசு உருவாக்குறதுக்காண்டி ஜெர்மன் ராணுவத்தை பலப்படுத்துறார். அதனால பிரித்தானியாவும் அதுக்கு கவலைப்படுது. ஏன்னு கேட்டா இவனை பிடிச்சதா தங்களை சிக்கல் வரப்போகுதுன்னு சொல்லி போட்டியாக பிரித்தானியாவும் தன்னுடைய படைபலத்தை என்ன செய்து பெருக்கு. இந்த தச்சமேன் போர் வந்தா திருப்பி அடிக்கணும்ன்றதுதான். ரைட். அடுத்த 3வது விட பாக்குற பிள்ளைகள் குடியேற்றங்கள் குறித்த போட்டி.
குடியேற்றங்கள்டா என்ன? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரித்தானியா அமெரிக்கால குடியேற்றங்கள் வச்சிருந்தாங்க, இலங்கையில குடியேற்றங்கள் வச்சிருந்தாங்க, இல்ல இந்தியாவில குடியேற்றங்கள் வச்சிருந்தாங்க, ஆஸ்திரேலியால இருக்குது, தென் ஆப்பிரிக்காவில இருக்குது. இப்படி உலகத்துல சூரியன் மறையாத தேசம் என்று சொல்றது யார? பிரித்தானியாவை சொன்னாங்க. ஏன்? உலகத்துல ஏதோ ஒரு பகுதியில பகலா தான் இருக்கு அவங்க கைப்பற்றி வச்சுக்கிற இடத்துல, அதனாலதான் சூரியன் மறையாத தேசம். Right. அப்ப ஐரோப்பாவில குடியேற்ற நாடுகள் பாருங்க, போர்த்துக்கல், ஸ்பானியா, அதே மாதிரி ஒல்லாந்து, பிரித்தானியா, பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் எல்லாம் என்ன செய்யுது? குடியேற்ற நாடுகளை கொண்டிருக்கு. பெல்ஜியம், பிரான்ஸ், போர்த்துகல், ஸ்பெயின் மற்றும் ஒல்லாந்து ஆகிய நாடுகள் வருஷக்கிரமப்படி அடுத்தடுத்த இடங்களை வகிச்சுது. அதிக அளவிலான குடியேற்றங்களை வச்சிருக்கிறது ஆர் என்ற ஓர்டரை போட்டா. முதலாவது பிரித்தானியா, பிறகு பெல்ஜியம், பிரான்ஸ், போர்த்துகல், ஸ்பெயின், ஒல்லாந்து. அப்ப ஜெர்மனியும் என்ன செய்யறாங்க? ஐக்கிய ஜெர்மனி உருவான பிறகு கைத்தொழில் துறையில துரித வளர்ச்சி அடைகிறாங்க. ஜெர்மனி தன்னுடைய முடிவுப் பொருட்களை விற்பனை செய்து கொள்றதுக்கு வர்த்தக சந்தையை தேர்றது முக்கியமா இருந்தது. இதனால ஆசிய ஆப்பிரிக்க பிரதேசங்கள்ல ஜெர்மனியுடைய இத்தகைய வருகை ஏனைய நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் வல்லரசா இருந்த பிரித்தானியா இதனை மிகுந்த அச்சுறுத்தலாக எண்ணி குடியேற்ற நாடுகள் தொடர்பான போட்டி எதிர்த்தரப்பு ஒன்றோடு ஒன்று சண்டை பிடிக்கிறதுக்கு காரணமா அமையுது. அப்ப என்ன இதுன்ற சுருக்கம் மட்டும் கேட்டா பிள்ளைகள், இதுவரைக்கும் நாடுகான் பயணங்கள்ல ஈடுபட்டு ஒவ்வொரு நாடுகளையும் கைப்பற்றி வச்சிருந்து கெத்து காட்டினது யாருன்னு கேட்டால் ஆரம்ப காலத்துல போர்த்துக்கலும் ஸ்பெயினும். அதுக்கு பிறகு ஒல்லாந்துக்காரன் வர வழிகிட்டா போல அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையா மாறிச்சு. அதுக்கு பிறகு பிரான்ஸ்காரனும் பிரித்தானியாக்காரனும் அந்த குடியேற்ற நாடுகளை ஓரிடங்களையும் கைப்பற்றி தங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வர வழிகிட்டு கடைசியா பெரிய அளவிலான கிங்கா இல்லாட்டி இந்த சமுத்திரங்களுக்கு ராஜா மாதிரி யார் இருந்தன்னு கேட்டா பிரித்தானியா தான் இருந்தான். இப்ப ஜெர்மனி எல்லாம் உண்டாகி ஒரே நாடா மாறினதால அவனும் யோசிக்கிறான் என்ன, ஏன் இவங்கள மாதிரி நானும் வேற வேற கண்டங்கள்ல இருக்கிற நாடுகளை பிடிச்சு எனக்கான சந்தையை உருவாக்கினா என்ன என்று யோசிக்கிறார். சோ இதனால யார் பயப்படுறது? பிரித்தானியா பயப்படுறான். அவருக்கு தான் அச்சுறுத்தல அமைய போகுது. இதுக்காண்டியே ரெண்டு டீமை அது பிரிய வடிக்கிட்டு சண்டை வர்றதுக்கான சாத்தியம் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி சொன்னான். அப்ப முதலாவது விட சொன்னான் பிள்ளைகள் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெர்மனி ஐக்கியப்படுத்தின நடவடிக்கையில பிரான்சும் ஜெர்மனி பகை நாடுகளா உருவாயினமை, ஜெர்மன் பேரரசனான 2ஆம் வில்லியத்தினுடைய செயற்பாடுகள், அதே மாதிரி இப்ப மூன்றாவது பார்த்து நாங்கள் குடியேற்றங்கள் குறித்த போட்டி, அதாவது குடியேற்றங்கள் குறித்த போட்டி. இப்ப 4வது பார்க்க போறோம், ஆயுத போட்டிகளும் தேசியவாதம் வளர்ச்சி அடைந்தமை. 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் இருந்த பிள்ளைகள் ஐரோப்பாவில அனைத்து முக்கிய நாடுகளும் ஜெர்மனி, பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா அப்படி எல்லா நாடுகளும் தேசிய பலத்தை விருத்தி செய்யறதுக்காண்டி போர் ஆயுதங்கள் சகிதம் இருப்பதில் அதிக நம்பிக்கை உண்டு. ஆக்கள்ல வைக்கிற நம்பிக்கைக்கு பதிலாக ஆயுதங்கள்ல வச்சாங்க. இதனால ஆயுத பலத்தால 5 வருடங்களில் பெற்றவைகளை பாதுகாக்க மேலும் 50 வருடங்கள் ஆயுதம் தரித்த நிலையில் இருக்க வேண்டி வரும் என்று சொல்லி ஜெர்மனிய சேனாதிபதியான ஒன் வோல்கே என்றவர் சொல்லியிருக்கிறார். இது யார் சொன்னான்னு சொல்லி உங்களோட எக்ஸாமுக்கு கேள்வி வரலாம். அப்ப நான் ஒரு இடத்தை அடிச்சு பிடிச்சு யுத்தத்தால பிடிக்கிறேன்னு வச்சுக்கொள்ளும், அதை நான் தக்க வச்சு கொள்ளணும் வேண்டாம், 50 வருஷம் நான் ஆயுதத்தோட வச்சு நிக்கணும்ன்றதான் அவர் சொல்லுவாரு. ஒரு இப்ப இந்த தமிழ் சினிமா படங்கள்ல பார்த்திருப்பீங்க பிள்ளைகள், ஒரு ஆளை போய் வெட்டிட்ட வச்சு கொள்ளும், வெட்டினா என்ன நடக்கும், அவங்களுடைய ஆள் எப்படா திருப்பி வெட்ட வருவான்னு பார்த்து பயத்திலேயே கத்தியோட தான் இருக்க வேண்டி வரும். அது 50 வருஷம் இருக்க வேண்டி வரும்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுதான் அதற்கான ஈக்குவல் மீனிங். சொல்ற விளங்குதா எல்லாருக்குமே? ஓம் சார். ஜெர்மனிக்கு ஆயுத பலத்தின் மீது நம்பிக்கை இருந்த நம்பிக்கை இந்த கூற்று திட்ட தெளிவா விளக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் ஆயுதத்தின் மீது நம்பிக்கை வைத்ததால ஐரோப்பிய நாடுகள்ல ஆயுத போட்டி தீவிரமடைய வழிகிறது. யார்கிட்ட கூட ஆயுதம் இருக்கு என்று அந்த போட்டி அதிகரிக்க வழிகிறது. அதோட இத்தாலி மற்றும் ஜெர்மனியில் தேசியவாதத்தின் மூலம் இந்நாட்டை ஐக்கியப்படுத்தியதோடு ஐரோப்பாவில் தேசியவாத எழுச்சி வளர்ச்சி அடைந்தது. தேசியவாதம் என்றா என்ன பிள்ளைகள்? உதாரணமா நாம் அனைவரும் இலங்கையர்கள், நாம் தமிழர்கள் என்று அந்த கோஷங்கள் தான் தேசியவாதம். இப்ப எந்த நாடு, எந்த இடம், எந்த நிலம், எந்த மண், எந்த ரத்தம் என்று சொல்லி நாங்கள் சொல்ற எங்கட என்ற அந்த ஃபீல் தான் நான் சொல்றது தேசியவாதம். அந்தந்த நாட்டுக்காரன் அந்தந்த நாட்டுல இனியில விசுவாசமா இருக்கிறது. அப்ப ஜெர்மனியர்கள் நாங்கள் எல்லாருமே ஆரிய ரத்தங்கள்னு சொல்லி ஹிட்லர் சத்தம் போடைக்குள்ள அந்த பேரும் ஒண்டாண்டாங்க ஹிட்லருடைய எங்கட நாடுன்னு சொல்லி. அது 2ஆம் உலகம் அதுல படிப்போம். அதுதான் நாங்க சொல்ற தேசியவாதம். அப்ப தேசியவாதத்தினுடைய முக்கியமான லட்சணம் என்னன்னு கேட்டால், தமது நாட்டின் மீது பற்றுக்கொள்வதும் ஏனைய நாடுகளை ஒழிப்பதும் ஆகும். இந்த நிலைமை நாடுகளுக்கு இடையில மோதல் ஏற்படுறதுக்கு காரணமா அமைஞ்சது. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், பிரான்ஸை ஐரோப்பாவில் தனிமைப்படுத்துறதுக்கு பிஸ்மார்க் பின்பற்றிய வெளிநாட்டு கொள்கை.
எப்படியாச்சும் பிரான்ஸை வந்து ஒடுக்கணும். ஏன்னா அவன் தான் இவ்வளவு நாளும் தங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தவன். அதனால நான் அவனை தனிமைப்படுத்தணும்னு சொல்லி யார் விரும்பினது? பிஸ்மார்க் விரும்புறேன். 1870ஆம் ஆண்டு பிரான்சை யுத்தத்தில் தோற்கடித்த ஜெர்மனியுடைய பிஸ்மார்க் பிரான்சிடம் இருந்த அல்சேஸ் லொரைன் ஆகிய இரண்டு பிரதேசங்களையும் கைப்பற்றார். அப்ப இதுதான் அங்க இருக்கிற மெயின் விஷயம். வழியா கவனிக்கும். அல்சேஸ் மற்றும் லொரைன். இதனால எதிர்காலத்தில் என்றோ ஒரு நாள் பிரான்ஸ் ஜெர்மனியை பழிவாங்கும் பொருட்டு யுத்தம் செய்யும் சொல்லி அல்சேஸ் மற்றும் லொரைன் பிரதேசங்களை மீள பெற்றுக்கொள்ளும் சொல்லியும் ஜெர்மனிக்கு ஒரு அச்சம் இருந்தது. நான் இப்போ ஒரு ஆள்கிட்ட அடிச்சு ஒரு காணி துண்டை புடுங்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அவன் திருப்பி அடிச்சு அதை புடுங்குவான்னு சொல்லி நான் இந்த நேரம் யோசிச்சு கொண்டே இருப்பேன். இதே சம்பவம் தான். இதனால ஐரோப்பாவின் வல்லரசுகளுடன் ஜெர்மனி நட்புறவுகளை ஏற்படுத்திக் கொள்வதுடன் பிரான்சுக்கு ஐரோப்பாவில் நட்பு கொள்ள எதுவும் இல்லாமல் செய்வதும் 1870க்கு பிறகு ஜெர்மனியின் வெளிநாட்டு கொள்கையாக இருந்தது. ஜெர்மனியினுடைய வெளிநாட்டு கொள்கை 1870க்கு பிறகு என்னவா இருந்தது? பிரான்ஸோட யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் சேரக்கூடாது, சேர்ந்தால் அவனை சேர விடாம தடுக்கிறது தான் அவன் வெளிநாட்டு கொள்கை. ஏன்னா பிரான்ஸை தனிமைப்படுத்தி வச்சிருக்கோம், ஒரு தினமே தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்ப தனிமையடைந்த பிரான்ஸ் என்ன செய்யுது? ஐரோப்பாவில் நண்பர்களை தேடி சென்றமையால ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தலைமையில் இரு முகாம்கள் உருவாச்சு. முகாம்கள்ன்றது ரெண்டு டீமா பிரிய வலிக்கிட்டாங்கன்றதான். யார்? ஜெர்மனி ஒரு டீமாயும் பிரான்ஸ் ஒரு டீமாயும் பிரிய வலிக்கிட்டாங்க. இதன் விளைவாக ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி உள்ளிட்ட நாடுகளின் முகாம் ஒன்றும், பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா உள்ளிட்ட முகாம் ஒன்றும் 2 அணிகளாக உருவாச்சு. ஜெர்மனிக்கு சப்போர்ட்டா ஆஸ்திரியாவும், ஆஸ்திரியா ஜெர்மனிக்கு சப்போர்ட்டா இத்தாலியும் களமிறங்கிச்சுது. பிரான்சுக்கு சப்போர்ட்டா பிரித்தானியா நானும் வாரன் மச்சான் சேர்ந்து அடிப்போம்னு சொன்ன உடனே ரஷ்யா நானும் வாரண்டான்னு சொல்லி சேர்ந்துறங்கினான். சொன்னது எல்லாருக்குமே விளங்குதா? இதன் போது ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் மத்திய ஐரோப்பிய வல்லரசு நாடுகள் சொல்லியும், மத்திய ஐரோப்பிய அணி நாடுகள் சொல்லியும், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் நாங்கள் நேச நாடுகள் சொல்லியும் அழைத்தார். சோ நட்பு நாடுகள், நேச நாடுகள் சொல்லி இதுலயே தந்திருக்கிறாங்க. ஓகே, நாங்க நாடுகள் மாறுபடையிலன்றதால அப்படி தந்திருக்காங்களா தெரியாது, நாங்கள் படிக்க அப்படி இல்லை. சோ நேச நாடுகள், நட்பு நாடுகள்னு சொல்லி இங்க ரெண்டுமே ஒரே இதா பயன்படுத்துறாங்க. சரி, அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க புக்கின் படி. இப்ப இந்த 2 முகாம்களில் ஒன்றில் இணைந்து கொண்ட ஒவ்வொரு நாடுகளும் என்ன செய்யுது? மற்ற நாடுகளும் மச்சா நான் உங்க வாரேன் நீ எங்க வாரேன்னு சொல்லி, இப்ப உதாரணமா இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரச்சனை வச்சுக்கொள்ளும். 2 நாடுமே சண்டை. இந்தியா வந்து பிரான்ஸோட சேர்ந்துட்டுது அண்டா, பாகிஸ்தான் அங்க போய் சேரும். பாகிஸ்தான் அங்க போய் சேரும். இப்ப பிள்ளைகள் இப்ப நான் முதலாம் உலக மாதத்துல நிக்கிறவன் வச்சுக்கொள்ளும். இப்ப 2 டீமா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு டீம் யாரு? பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா. மற்ற டீம் யாரு? ஜெர்மனி, ஆஸ்திரியா, இத்தாலி. இப்ப இந்தியாவோட நான் மச்சான் பிரித்தானியாவோட சேர போறோம்னு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளும். இப்ப பாகிஸ்தான் எங்க போய் சேரும்? மற்ற டீமோட. மற்ற டீமோட, அதாவது ஜெர்மனியோட போய் சேரும். சோ இதேதான் சம்பவம் நடந்து ஐரோப்பாவில. யாரெல்லாம் சண்டை பிடிச்சாங்களோ ஒரு டீம் ஒரு இடத்துல போய் சேர்ந்தா மற்ற டீம் விரும்பி வருமாலும் அங்கால போய் சேர்ந்து இந்த தனக்கு பலமா ஆள் தேவைன்றதான். இப்ப இப்படித்தான் இந்த 2 என்ன சொல்ற வல்லரசு அணிகளா பிரிஞ்சு யுத்தம் ஏற்படுறது காரணமா அமைஞ்சது. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனுடைய கொலை. ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனுடைய கொலை. இப்ப ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனா இருந்த பெர்டினண்ட், அதாவது பிரான்சிஸ் பெர்டினண்ட், அவரது மனைவியும் பொஸ்னியாவுடைய தலைநகரமா இருந்த சரஜிவோ என்ற நகரத்துல, இந்த நாட்டினுடைய தலைநகரம் பொஸ்னியாவுடைய தலைநகரமா இருந்த சரஜிவோ என்ற நகரத்துல சுற்றுலாவுக்கு போன டைம்ல கொலை செய்யப்பட்டார். ஆஸ்திரியாவின் முடிக்குரிய இளவரசனாக இருந்த பிரான்சிஸ் பெர்டினந்தும் அவருடைய மனைவியும் பொஸ்னியாவின் தலைநகரமான சராஜிவோ நகரத்துல சுற்றுலாவுக்கு சென்றிருந்த போது கொலை செய்யப்பட்டார், சுட்டு கொலை செய்யப்பட்டார். அப்ப இந்த கொலையை செய்தது யாருன்னு கேட்டா 2 சேர்பியர்கள்னா சேர்பியான்ற நாட்டை சேர்ந்த 2 பேர். இந்த நிகழ்வு தமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சூழ்ச்சின்னு சொல்லி தீர்மானித்த ஆஸ்திரியா நிபந்தனைகள் சிலவற்றை முன்வைத்து சேர்பியாவுடன் நட்ட இடுகிறது. நீ எங்கடையாக்கள் 2 பேரும் போட்டு தள்ளிட்டு எலும்புடையாக்கள், அதனால எனக்கு நட்ட இடுதான்னு சொல்லி யாரு கேட்கிறது? ஆஸ்திரியா கேட்குது. யார்கிட்ட கேட்குது? சேர்பியாட்ட கேட்குது. இப்ப சேர்பியா ஒரு குட்டி நாடு பிள்ளையா. சோ அதனால என்ன செய்யறாங்க? நிராகரிக்கிறாங்க. இப்ப சேர்பியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் என்ன லிங்க்னு கேட்டா, ஆஸ்திரியா தான் இவனாலும் குட்டி குட்டி வச்சிருக்கிறாங்க சேர்பியா. நீ சுதந்திரம் அடையாத, எனக்கு கீழே தான் இருன்னு சொல்லி வச்சிருக்காங்க.
இதனாலதான் சேர்பியர்களுக்கு சிக்கல். ஏன்னா நான் உனக்குள்ள இருக்க மாட்டேன்னு சொல்றது அவங்களோட கொள்கையா இருக்கு. செர்பியாட்ட இருந்து எப்படியாவது ஆஸ்திரியாட்ட இருந்து எப்படியாவது சுதந்திரம் அடையணும்ன்றதுதான் சேர்பிகளுடைய எண்ணம். இதனால இப்படி ஒரு கொலையை செய்ததால அதை என்ன செய்யுது பெருசா மாற்று. இப்ப செர்பியா நட்டவிட்ட நிராகரிக்கிறதால என்ன நடந்ததுன்னா 1914 ஆண்டு ஜூலை மாதம் 28 ஆஸ்திரியா செர்பியாவுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்து நான் உன் மீது படையெடுக்க போறேன்னு சொல்லி யுத்த பிரகடனம் செய்தாங்க. இப்ப இந்த சம்பவத்தை தான் நாங்க சொல்றோம் என்னன்னு கேட்டா சராஜிவோ நிகழ்வுன்னு சொல்றோம். இப்ப முதலாம் உலக மகா யுத்தம் ஏற்படுறதுக்கான உடனடி காரணமாக இது அமைஞ்சு கொண்டது. இப்போ முதலாம் உலக மகா யுத்தம் ஏற்படுறதுக்கான காரணங்கள் எல்லாருக்குமே கிளியரா விளங்கி இருக்கும்னு நம்புறேன். திருப்பியும் ஒருக்கா கதையா சொல்லிட்டு போறேன்னு வந்துட்டு அந்த தலையங்கத்தை மட்டும் முதலாம் உலக மகா யுத்தம் பிள்ளைகள் 2 அணிகளாக பிரிஞ்சு 1914 தொடக்கம் 1918 வரையான காலப்பகுதியில் நடந்தது. ஒரு நாடுகளை நாங்க சொல்லுவோம் மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணி, மற்ற நாடு நட்பு நாடுகள் அணி. மத்திய ஐரோப்பிய வல்லரசு அணியிலே ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா, துருக்கி மாதிரியான நாடுகளும், நட்பு நாடுகள் நேச நாடுகள் அணியில பிரித்தானியா, பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி, செர்பியா, ருமேனியா, கிரீஸ் மாதிரியான நாடுகளும் இணைஞ்சிருந்தது. இதன்படி 1914 இருந்து 18 வரைக்கும் நடந்த இந்த யுத்தம் ஏற்படுறதுக்கான பிரதானமான காரணங்கள்னு சொல்லிக்குள்ள ஒன்று ஜெர்மனியை ஐக்கியப்படுத்துகிற நடவடிக்கையில பிரான்சும் ஜெர்மனியும் பகை நாடுகளாக மாறியும். 2வது ஜெர்மனியுடைய பேரரசர் 2ஆம் வில்லியத்தினுடைய செயற்பாடு. 3வது குடியேற்ற நாடுகளான குறித்தான போட்டி. 4வது ஆயுத போட்டிகளும் தேசியவாதம் வளர்ச்சி அடைந்தது. 5வது பிரான்சை ஐரோப்பாவில் தனிமைப்படுத்துறதுக்கு பிஸ்மார்க் பின்பற்றிய வெளிநாட்டு கொள்கை. அடுத்தது ஆஸ்திரிய முடிக்குரிய இளவரசனுடைய படுகொலை சம்பவம். சோ ஆல்ரெடி நாங்கள் அதை சொல்லுவோம் என்று கேட்டால் சராஜிவோ சம்பவம் என்றும் விடை எழுதலாம். இது பிள்ளைகள் ஓ லெவலுக்கான ஸ்டைல்ல கேள்வி விட நோமலா இருக்கிறத அப்படியே படிப்பிச்சு விட்டுருக்கிறேன். இதை இன்னும் உடைச்சு நிறைய விடைகளா நாம சொல்லலாம். நிறைய உடைச்சு நிறைய விடைகளா நாம சொல்லலாம். ஏழு எல்லாம் நாம 14-15 விடைகள் படிச்சிருப்போம். காரணம் அப்படியெல்லாம் உங்களுக்கு படிப்பிக்கலாதானே. சோ அதனால புக்ல இருக்கிறதே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டுருக்கேன். ஏதாவது இந்த பாடமுறையில விளங்காம இருந்தா எனக்கு கேட்கலாம்.